எப்ப என் மாமியாரு காலங்காத்தாலேயே சுப்பிரபாதத்தை பாட ஆரம்பிச்சிருச்சா, இன்னைக்கு பொழுது ஊற பாடிக்கிட்டே கிடக்குமே. அத்தே கூப்பிட்டீங்களா? ஓ அப்படி அத்தே, ரூம் பூட்டி இருந்தனால சவுண்டே கேட்கலத்தே. ஏத்தே நல்ல நாள் அதுவுமா ஏத்தே இப்படி கத்திக்கிட்டே கிடைக்கீங்க? பெரிய மனுஷன் நீங்க, எங்களை எல்லாம் வாழ்த்தி தான் பேசணும். ஏன் அத்தே காலங்காத்தாலேயே டென்ஷன் ஆகுறீங்க? நான் அப்படி உங்களுக்கு என்னதான் செஞ்சேன்? ஒரு வேலையும் செய்யலடி, அதனாலதான் எனக்கு கண்டு பாத்திரம் வந்துட்டே இருக்கு. ஏடி இன்னைக்கு தை பொங்கல் தானே, வெள்ளனத்துல எந்திரிச்சு கூட்டி தொளிச்சு பெரிய கோலமா போடக்கூடாது. ஏத்தே நீங்க இப்படி திட்டுவீன்னு சொல்லிட்டு நேத்தே நான் 4 மணிக்கு அலாரம் வச்சேன் தே. அலாரம் வச்ச ஆனா எந்திரிக்க மறந்துட்டேன்னு சொல்ல போற, அப்படிதானே? ஏத்தே அலாரம்லாம் அடிச்சிச்சு தே. வெளியே திறந்து பார்த்தா ஒரே பனி, சொட்டு சொட்டா மழை பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சு தே. கோலம் போட்டாலும் அழிஞ்சு போயிரும்ல, கோலப்பொடியும் வேஸ்டா போயிரும். அதான் தொளிச்சு கோலம்லாம் போடலத்தே. ஏத்தே யாராவது மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும் போது கோலம் போடுவாங்களாத்தே? என்னை குறை சொல்றதுன்னா நீங்க முந்தி அடிச்சு முன்னாடி வருவீங்களே தே. சரி பனி பெஞ்சிச்சு மழை பெஞ்சிச்சு அதனால கூட்டி தொளிச்சு கோலம் போடல. வெள்ளனத்துல நீ எந்திரிச்சிருக்கீல, குளிச்சு முழுவி ஒரு பொங்கல் வைக்க கூடாது. ஏத்தே நான் காலையிலேயே குளிச்சுட்டேன் தே. ஏத்தே எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் தானே பிடிக்கும், இதுல ஒரு 4-5 எடுத்து வச்சிருக்கேன் தே, அதான் உங்களுக்கு அப்படி தெரியுது. ஏத்தே சேலை எடுத்து கட்டலாம் தான் இருந்தேன், அந்த சேலையை சுத்திக்கிட்டு வேலையா பார்க்க முடியாது. வேணும்னா நீங்க பார்த்து தரீங்களா? ஏத்தே நீங்க கேட்ட கேள்விக்கு தானே பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பேசினாலும் தப்பு சொல்றியே, பேசாம இருந்தாலும் ஊமா கொட்டா மாதிரி இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நான் என்னதான் செய்யறது? ஏத்தே அவங்கள உசுப்பி விட்டேன் தே. அவங்கதான் இன்னைக்கு ஒரு நாள் தான் எனக்கு லீவு கிடைச்சிருக்கு. நீங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டு என்னை கூப்பிடுங்க, நான் எந்திரிச்சு வந்து குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாத்தே. அது ஏத்தே நானு ராணி அக்கா, வசந்தி அக்கா, சரோஜா அக்கா எல்லாரும் சேர்ந்து பொங்கல் வைக்கலாம்னு பிளான் பண்ணி வச்சிருக்கோம் தே. என்னத்தை இப்படி சொல்றீங்க? நேத்து உங்க மையன்ட்ட நான் சொல்லிட்டேன் தே, உங்க மையனும் சரி சேர்ந்தே பொங்க வைங்கன்னு சொல்லிட்டாங்க தே. இந்த சின்ராஸ் இருக்கானே, பொண்டாட்டி எது கேட்டாலும் பூம்பு மாடு மாதிரி தலையாட்டிக்கிட்டே கிடப்பான். அதனால தான் இவ இந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம ஏதாச்சும் மறுப்பு சொன்னோம்னா என் மேல கோவப்பட்டு கத்துவானே. எதுக்கு நல்ல நாளாதுமா நம்ம கிளி வாங்கணும்? எதையோ செஞ்சுட்டு போறான். எப்படியோ நம்மளுக்கு பொங்க வந்தா சரிதான். ஏத்தே என்னத்தே நான் போய் சேர்ந்து பொங்க வைக்க வேணாமா? வேணாம் சொன்னா வீட்ல பொங்க வைக்க போறியா? அது நடிக்காதடி. அதான் என் மையன்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டீல, பின்ன எதுக்கு என்கிட்ட நடிக்கிறவ? போ போய் சேர்ந்தே பொங்க வைங்க. சரி தே. இங்க பாருடி, எனக்கு பொங்கல்ல நிறைய இனிப்பு, நெய், முந்திரி பருப்பு போட்டு கிண்டி கொண்டு வா. நல்ல தலன்னு இருக்கணும்டி. சரி தே. ராணி அக்கா தான் எல்லாம் செய்யறாங்க, அதெல்லாம் நல்லா தான் செய்வாங்க ராணி அக்கா. சரி நல்ல நேரத்துல பார்த்து பொங்க வை. சரி தே நான் போயிட்டு வரேன். ஏடி நீ போய்ட்டா மத்தியான சாப்பாடு யாரடி செய்யறது? ஏத்தே ஒரு சோறு, ஒரு சாம்பார், அவியல், பொரியல் தானே தே. நீங்க நல்லா சூப்பரா செய்வீங்கல்ல தே, செய்யுங்க தே. நான் போய் பொங்கலுக்கான வேலைகள் பார்த்து ஏற்பாடு செஞ்சு பொங்க கிண்டி கொண்டு வரேன் தே. யாருக்கிட்ட நான் மட்டும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்குன்னு நீங்க சொகுசா உட்கார்ந்து திங்கலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நல்ல வேலைய பாருங்க. மாமியாரே வேலை செஞ்சு பாருங்க, அப்பதானே கஷ்டம் என்னன்னு தெரியும். என்ன இருக்கானி? அக்கா நானும் பொங்க வைக்க வரேன்க்கா, வீட்ல இருந்தா போர் அடிக்குது, நானும் வரேன். வா இருக்கானி. அத்தை போயிட்டு வரேன். இவளும் கிளம்புறா. மத்தியானத்துக்கான சாப்பாட்டு வேலைய இந்த அர்க்கானி தலையில கட்டலாம்னு நினைச்சா இவ தவிச்சு ஓடுறா.
ராணி அக்கா, இவ எதுக்கு இங்க வந்திருக்கா? நல்ல நாளும் பெரிய நாள் அதுவுமா வீடு தங்க மாட்டாளே. ரோனியக்கா வந்துருவா. ஏ பெரியம்மா, என்ன காப்பி கப்பு அதுவுமா இப்படியா உட்கார்ந்து இருக்கீங்க? இடிஞ்சதுல இருந்து எத்தனை காப்பி குடிச்சுக்கிட்டே இருக்கீங்க? ராணி அக்கா உங்களுக்கு போட்டு தள்ளிக்கிட்டே இருக்காங்களாக்கு, நீங்க குடிச்சுக்கிட்டே இருக்கீங்களாக்கு? அடியே போடி, உன் ராணியக்கா போட்டு கிழிச்சிர போற காப்பிய. மணி 7 7:30 ஆயிருச்சு. இப்பதான் காப்பி கொண்டு வந்து நீட்டி இருக்கா. நான் சூடா இருக்கேன்னு ஊதி ஊதி குடிச்சுக்கிட்டு இருக்கேன். யாரி பெரியம்மா, ராணி அக்கா எங்க? அவ எங்க இருப்பா? அடுப்படிக்குல தான் இருக்கா. கூப்பிடுப்பா. நான் வீட்டு கிளடியோட இந்த கிளடி திமுரு பிடிச்ச கிளடியால இருக்கும் போல. ராணி அக்கா, ராணி அக்கா. வாட்டி சின்ன பொண்ணு. அக்கா, எம்பிட்டு அழகா இருக்க. இந்த சேலை என்ன புதுசாக்கா? ஆமாண்டி, எங்க வீட்டுக்காரரு வாங்கி கொடுத்தாரு பொங்கலுக்கு. நல்லா இருக்கா? அக்கா, பச்சை கிளி மாதிரில இருக்க. எங்கன்னே பற்றும் போலக்கா. இந்த பாண்டி பொண்டாட்டிக்கு மட்டும் புதுசு புதுசா துணிமணிலாம் எடுத்து கொடுக்கறான். ஆத்தாக்கறி கண்டுக்கறவே மாட்றானே. ஏட்டி சின்ன பொண்ணு, இன்னைக்கு தை பொங்கல் தானே, ஒரு சேலைகளை கட்டிட்டு வந்திருக்க வேண்டியதானடி? அக்கா, நம்மளுக்கு சேலை கட்டிக்கிட்டு வேலையெல்லாம் செய்ய முடியாதுக்கா. நம்மளுக்கு எப்பயுமே பேண்ட் சட்டதே, அப்பதான் டக்கு டக்குன்னு வேலை செய்ய முடியும். சரிடி சரிடி. ஏக்கா, பொங்கலுக்குள்ள பொருட்கள்லாம் எடுத்துட்டு வாக்கா. சீக்கிரம் போய் பொங்க வைப்போம். ஏட்டி, வசந்திட்ட எல்லாத்தையும் கொடுத்து விட்டுட்டேன்டி. வசந்தியும் சரோஜாக்காவும் எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஓ அப்படியாக்கா, சரிக்கா. நல்ல வேலைக்கு என் கூட அருக்கானியும் வந்துகிட்டு இருந்தா, நான் தான் அந்த அங்கன்கிட்ட போய் வேலையை பாருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவளும் கூட மாட போய் வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாக்கா. ஓ அப்படியாடி, சரிடி சரிடி. சரிக்கா, வா போவோமா? போவோம் டி. அத்தை, நான் போயிட்டு வரேன் தே. வீடான வீட்டு பொங்க வைக்கிறதுக்கு வலிச்சு கிடக்கு. சேர்ந்துதே பொங்க வைப்பாங்க. எத்தே, வீட்ல தாத்தே பொங்க வைக்கலாம்னு பொங்கல் பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த சின்ன பொண்ணுவும் வசந்தினா சொன்னாலுக. எக்கா, எப்ப பார்த்தாலும் வீட்ல தானக்கா பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே பொங்கலா வைப்போம்க்கா அப்படின்னு ஆசைப்பட்டு கேட்டாளுகத்தே. அவளுக்கு ஆசைப்பட்டு கேட்டாளுக. உடனே நீ பூம் பூம் மாடு மாதிரி தலையாட்டிட்டியாக்கே. ஏன் பெரியம்மா இப்ப கோவப்படுறீங்க? இப்ப என்ன, உங்களுக்கு பொங்கல் தானே வேணும்? நிறைய வெல்லம் போட்டு, நிறைய நெய் ஊத்தி, முந்திரி பருப்பு எல்லாம் நிறைய போட்டு பொங்கல் கிண்டி தாரோம். நல்லா வச்சு வச்சு தின்னுங்க. ஆமாம்டி, நிறைய இனிப்ப போட்டு என்கிட்ட குடு, நான் பரலோகம் போறேன். ஏன் பெரியம்மா இப்படி சொல்றீங்க? ஏட்டி சின்ன பொண்ணு, என் மாமியாருக்கு சுகர் இருக்குடி. சுகர் இருக்கிறப்ப நிறைய இனிப்ப போட்டினா பரலோகம் தான் என் மாமியார் போகும். அதத்தையும் சொல்லுது அப்படி. உன் மாமியாருக்கு சுகரா? என் மாமியார் என்னன்னா இனிப்பு நிறைய போட்டு பொங்கல் கிண்டி கொண்டு வான்னு சொல்லுச்சு. பெரியம்மா, உங்களுக்கு சுகர் இருக்குல்ல, சுகர் கம்மியா போட்டே உங்களுக்கு பொங்கல் கிண்டி தாரோம், தின்னுங்க. அட போட்டி, நீனு வேணா, உன் பொங்க சோறும் வேணா, போய் தொலைங்கட்டி. அடியே சும்மா இருடி, என் மாமியாரே கடுப்புல இருக்கு. இவ வேற ஏதாச்சும் சொல்லிக்கிட்டு இருப்பா. அத்தே, போயிட்டு வரோம். பொங்கல் பொங்கிருச்சுடி, குழவ சத்தம் போடுங்க. கடவுளே, இந்த மனுஷ மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். பொண்ணு பூமியில நல்ல விளைச்சல் தரணும். மக்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள்லாம் நீங்கி நல்ல சந்தோஷமா இருக்கணும். நீ தான் அருள் புரியணும் தாயே. தை பொங்கலும் வந்தது, பாலும் பொங்குது, பாட்டு சொல்லடியோ. அந்த மங்கையர் ஆடிடும் மகாநதி போற்றி சொல்லடியோ. இந்த பொன்னி என்பவள் தென்னாட்டவர்க்கு அன்பின் அன்னையடி. இவள் தண்ணீர் என்று ஆடை கட்டியிருக்கும் தெய்வ மங்கையடி. ஏய் தைய தைய தக்கு தைய தக்கு, ஏய் தைய தைய தக்கு தைய தக்கு. நல்லபடியா பொங்கல் பொங்கிருச்சு. அடியே வசந்தி, எங்கடி சரோஜாக்காவை காணா? அக்கா, இம்புட்டு நேரமா சரோஜாக்கா இங்கதாக்கா இருந்தாங்க. அடுப்புல எரிச்சு விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்பத்தே மாட்டுக்கு தண்ணி வச்சிட்டு வரலான்னு போறாங்கக்கா. ஓ அப்படியா வசந்தி, சரி சரி. ஹாய் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் பொங்கலை சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஹாப்பி பொங்கல். ஆமாண்டா, ஆமா
பொங்கல். இந்த வருஷம் மாட்டு பொங்கலுக்கு பொங்கல் நல்லா பொங்கிருச்சு. இதே மாதிரி வாழ்க்கையிலேயே எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று மகிழ்வா வாழணும். சரோஜாக்கா, ஆல்ரெடி நீங்க மாட்டை வச்சு நல்லா தானே வளர்ந்துகிட்டு இருக்கீங்க. அது குடுக்குற பால்ல நிறைய தண்ணியை ஊத்தி இந்த ஊர் மக்களுக்கு எல்லாம் கொடுத்து நீங்க செழிப்பா தானே வளர்ந்துகிட்டு இருக்கீங்க. அடி போடி கேன கிறுக்கி, பால் கறந்த உடனே அப்படியே கொடுக்க கூடாதடி. கொஞ்சமாச்சு தண்ணியை ஊத்திட்டே கொடுக்கணும். அப்பத்தே வாழ்க்கை செழிக்கும். வாழ்க்கை உங்களுக்கு தானே நல்லா செழிக்கும். குடிக்கிற எங்களுக்கு தேன் பச்சை தண்ணியை குடிக்கிற மாதிரி இருக்கும். அடியே சின்ன பொண்ணு சும்மா இருட்டி. பால் எப்படி விக்கணும்னு மாட்டுக்கறவங்களுக்கு தாண்டி தெரியும். நீ பாட்டுக்கு எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்காத. அவங்களுக்குன்னு ஒரு சாஸ்திர சம்பிரதாயம்லாம் இருக்கு. அதுபடி தாண்டி அவங்க நடப்பாக. ஓ அப்படியாக்கா, சாஸ்திரம் சம்பிரதாயமா அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாதுக்கா. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் திங்கிறது மட்டும்தான். ராணி, எங்க வசந்திய காணா? நேத்தே வர சொன்னேன். எக்கா, அவ வீட்ல போய் சத்தம் போட்டுட்டு தான்க்கா வந்தேன். இப்பதான் அவ குளிக்க போறேன்னு சொன்னா. நீ முன்ன போக்கா, நான் பின்னாடி வரேன்னு சொன்னாக்கா. ஓ அப்படியா ராணி? சரி சரி. நம்ம பொங்க கிண்டி சாமி கும்பிடுறதுக்குள்ளே வந்துருவாக்கா. நம்ம வேலையை பாப்போம். சரி ராணி, இந்த பொங்கல் பொங்கிருச்சுல, இன்னும் ரெண்டு கிண்டி கிண்டி இறக்கி சாமி கும்பிட்டுறான். சரோஜாக்கா, உங்க வீட்டு லட்சுமி எங்கக்கா? சின்ன பொண்ணு லட்சுமி காலையிலேயே குளிப்பாட்டி மேய விட்டுக்கிட்டு இருந்தேன். இங்கிட்டுதான் மேய்ஞ்சுக்கிட்டு இருப்பா. ஏக்கா, அதான் பொங்கல் பொங்கிருச்சுல, லட்சுமியை கூப்பிடுங்கக்கா. படைச்சிட்டு சாமியை கும்பிடுவோம். இந்த கூப்பிடுறேன் சின்ன பொண்ணு. பாத்தியா ராணியக்கா, மாடையே வாடி போடின்னு என்னமா பேசிக்கிட்டு இருக்கு. ஏட்டி, சரோஜாக்கா மாடா பாக்கலட்டி. அவங்க விட்டு புள்ள மாதிரி தானே பாக்குறாங்க. அதையும் உரிமையா வாடி போடின்னு பேசுறாங்கடி. என்ன சரோஜாக்கா, லட்சுமி வர மாட்டேங்குதாக்கு? ஆமா ராணி, காலையிலேயே நல்லா குளிப்பாட்டவும் நல்லா மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கவாள் இருக்கு. அதான் கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறா. சரி விடுங்க சரோஜாக்கா, அதான் பொங்கல் பொங்கிருச்சுல, சும்மா சூரிய பகவான் வச்சு படைச்சிட்டு சாமியை கும்பிடுவோம். அது எப்படி ராணியக்கா, இன்னைக்கு மாட்டு பொங்கலுக்குள்ள மாட்டுக்கிட்டே வச்சு படைக்கணும். ஏட்டி, அதான் லட்சுமி வர மாட்டேங்குதேடி. ஏக்கா இருக்கா, நான் போய் கூட்டிட்டு வரேன். ஏன்னா சின்ன பொண்ணு, வேற ஆளு போய் கூப்பிட போனா முரண்டு பண்ணுவா. விடு. ஏக்கா, நம்ம லட்சுமி தானக்கா, அதெல்லாம் ஒன்னும் செய்ய மாட்டா. நான் போய் கூட்டிட்டு வரேன்.